பொய் புராடு மட்டும் பேசக்கூடிய ஒரே நபர் ஒன்னா நபர் அயோத்தி யாருன்னா ஐயா இசை சுப்பையாரு. இவர் நீங்களே பாருங்க, நான் போய் சொன்னா பாருங்க, இல்ல போட்டுக்கார நேரம் பாருங்க, தோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்க கொஞ்சமாச்சு நன்றிங்கிறது இருக்கு. இவங்க படத்தை போட்டு ஜெயிச்சுட்டு இந்த மனுஷங்களுக்கு கூட துரோகம் செஞ்சுட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு எவ்வளவு வியாக்கியானம் பேசுறாரு. அப்படியே உத்தமை மாதிரியே அவர் பேசி விடுங்க பாருங்க, உத்தமை மாதிரியே பேசுறாரு. நான் மக்களுக்காக வாழ்றேன். மக்களுக்காக வாழ்றவர் எதுங்க சட்டசபைக்கு போவேன்? ஜாமியாரா போலாமே, ஓடி ஓடியா கொள்ளையடி சேர்த்து வச்சிருக்கீங்களா? அந்த சொத்துக்களை அப்புறம் மக்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. சொந்த காசுல செலவு செய்யுங்க, சொந்த காசுல தான தர்மம் பண்ணுங்க. நீங்க என்னங்க மக்களுக்கு நல்லது செய்யறவரு? மக்களுக்கு நல்ல சரி சட்டசபைக்கு போய் தான் மக்களுக்கு நல்லது செய்யணுமா சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. இவர் அரசியல் விட்டே போக சொல்லுங்க, பொது வாழ்க்கையில விட்டே போக சொல்லுங்க. மக்கள் இன்னும் நல்லா இருக்கு, 50 ஆண்டுகள் நல்லா இருக்கு. அந்த தொகுதியை பிடிச்ச கிரகமே முடிச்சிடும். அந்த தொகுதியை பிடிச்ச கிரகம் பீடையே இவருங்க. இவர் 5 வருஷம் 50 வருஷம் அந்த மக்கள் நல்லா நினைச்சா இவர் அந்த தொகுதியில வந்து எலெக்ஷன்ல நிக்காம இருந்தா போதும். அரசியல் விட்டு இவர் போனாலே அந்த தொகுதி நல்லா இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு நபர். பணம் மட்டும் தான் இவருடைய பிரதான நோக்கம். பணம், கான்ட்ராக்ட், அரசாங்கத்திலிருந்து ஒப்பந்த புள்ளிகள் வாங்கணும். அரசாங்கத்திலிருந்து PWD இருந்து பொதுப்பணித்துறையில இருந்து நிறைய கட்டிட ஒப்பந்தங்கள் வாங்கணும். அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். எழுதி வச்சுங்க. ஐயா இசைக்கு சுப்பையாவையும் அவருக்கு ஓட்டு கேட்க போறவங்களையும் அந்த தொகுதி மக்கள் அடிச்சு இடத்துல என்ன நினைக்கணும்?